அப்ப இதுல என்ன பிரச்சனைனா, கம்யூனிசத்தை பற்றி அவர் புரிந்ததை அவர் காலத்துல இருந்த விஷயங்களை வச்சு அவர் கரெக்டா சொல்லியிருக்கார். அதுலதான் லெனின் பலவீனமான கண்ணியில் தாக்குதலை நடத்துவது என்று சொன்னார். இப்ப எப்பாவது நமக்கு ஒரு சந்தேகம் வரும்போதெல்லாம் நம்ம அதை பார்க்கறது, உள்நாட்டில் பொலிட்டிக்கலா ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்றோம், நம்முடைய கட்சி திட்டத்தை பார்க்கிறோம். அது மாதிரி இப்படி ஒரு ஜெனரல் ஃபினாமினாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை நீங்கள் இன்னைக்கு படிச்சீங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பதில் நீங்கள் மிகப்பெரிய பெருமை கொள்ளுங்க. மாதம் 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற குடும்பத்தில் இருக்கவன் தான் இதுவரை பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருந்தவன், அவனுக்கும் இப்போ வாங்கும் திறன் குறையுது. ஆக்சுவலாக அதை கொஞ்சம் ஈடுகட்டுறதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் இந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் பகுதியும் சேர்த்து, நீங்கள் மத்தியதர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர் வருமான பிரிவினர் பிஜேபியிலிருந்து நிறையா வெளியே போயிருக்காங்க. 14, 19, 24. ஸோ இந்த 3 தேர்தல்களையும் அவன் ஒப்பிட்டு என்ன சொல்றான்னா, ஹையர் இன்கம் குரூப் வெளியே போகிறாங்க. கான்ட்ராக்ட் ஒர்க்கர் மூவ்மெண்ட்டை நாம் எடுத்துவோம். அரசாங்கத்தை, அமைச்சரை, முதலமைச்சரை கை நீட்டி நம்மால் பேச முடியும். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ புக் இருக்கான்னு நான் நம்ம சர்வே சென்டர் கேட்டேன். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை சமகாலத்துக்கு பொருத்தி அநேகமாக கடைசி சொன்ன வார்த்தை தான், உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்கிற வார்த்தையை இந்த கேள்விக்கான பதிலில் தான் அவர் முன் வச்சார், அதை சொன்னார். மற்றபடி ஒரு இடத்துலையும் ஒரு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லலை. தோழர்களை தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியை மார்க்ஸ் சொல்லிட்டு வர்றார். அதனுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை அவர் அதை சொல்லிட்டு மீதியை நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணியிருக்கேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்ப இதுல என்ன பிரச்சனைனா, கம்யூனிசத்தை பற்றி அவர் புரிந்ததை அவர் காலத்துல இருந்த விஷயங்களை வச்சு அவர் கரெக்டா சொல்லியிருக்கார். அதுலதான் லெனின் பலவீனமான கண்ணியில் தாக்குதலை நடத்துவது என்று சொன்னார். அது ரஷ்ய புரட்சியில முடிந்தது என்பதெல்லாம் தோழர்களுக்கு தெரியும். அவர் சொன்ன ஒவ்வொன்றையும், இப்போ வேலை பிரிவினை அதிகமாகும் போது தொழிலாளிகளுடைய சம்பளம் குறையும். இப்போ அவர் சொன்னார், ஏன் சாம்சங்கில் நம்மளால வெற்றி பெற முடியல? சாம்சங் வச்சிருக்க தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு தொழிற்சாலை. அதில் இருக்கவங்களுக்கு அவன் கொஞ்சம் பரவாயில்லாத சம்பளம் கொடுக்குறான். இது வேற எங்கேயோ இருக்கிறது இல்லை. அவர் ரொம்ப அதை ஒரு ப்ராடரா குளோபல் நார்த், குளோபல் சவுத்துன்னு சொன்னார். குளோபல் சவுத்துலேயே சாம்சங் என்று பெயர் போட்டு இருக்கிற அந்த தொழிற்சாலை, அதற்கு வருகிற எல்லா விதமான உதிரி பாகங்களும் இங்கே நம்முடைய சென்னையை சுற்றியே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சென்னையை சுற்றியே அதை பொறுத்தவரை அசம்பிளிங் மட்டும்தான் நடக்குது. எங்கே இப்ப நடக்கிற இந்த சாம்சங்னு சொல்ற தொழிற்சாலை இருக்க, அதுல அசம்பிளி மட்டும்தான் நடக்குது. மற்றபடி அதுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எங்க உற்பத்தி செய்யப்படுது? அது வெவ்வேறு பெயர்கள்ல கம்பெனி வச்சிருக்கான். அங்கே இருக்கிறவனுக்கு இதை விட சம்பளம் குறைவு, இதை விட கடுமையான வேலை நிலைமைகள், ரொம்ப கொடூரமான வேலை நிலைமைகள். இப்போ இதில் தான் மார்க்ஸ் என்ன சொல்றாரு, எந்திர பயன்பாடும் வேலை பிரிவினை, நீங்க எந்த அளவுக்கு எந்திரங்கள் பயன்படுத்தப்படுதோ, அல்லது எந்திரங்கள்ங்கிற இடத்துல நீங்கள் தொழில்நுட்பம், டெக்னாலஜின்னு வச்சுக்கலாம். டிவிஷன் ஆஃப் லேபர்,
இது ரெண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு தொழிலாளிகளுடைய கூலி என்பது குறையும். அது எப்படி ஒரு தனி திறன் வாய்ந்த தொழிலாளிகளாக இல்லை, இது ஒரு பகுதி. இப்படி ஒவ்வொன்றையும் அவர் சொன்னது எல்லாமே என்னன்னா, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை இன்னைக்கு இருக்கிற உலக நிலைமைக்கும் அது G20 ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சு இந்தியாவில் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அதை கடைசியாக இந்த நம்முடைய இந்த சமீபத்தில் பட்ஜெட்டுக்கு முன்னால் தாக்கல் பண்ண எக்கனாமிக் சர்வேல சொன்னதில் 15 வருஷத்தில் 15 இயர்ஸ் பீக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் 23% லாஸ்ட்டில், அது ஒரு வருஷத்தில் ப்ராஃபிட் ரேட் 23% அதிகம். இது அவர் ஃபுல்லாக இந்த முரண் எப்படி லாப விகிதம் அதிகமாகுது, புதிய முதலீடுகள் எதுவும் வரலை, கன்சம்ஷன் நுகர்வு குறையுது, ஆனால் லாபம் மட்டும் அதிகரிக்குது. இந்த முரண் இன்றைக்கு இருக்கிறது. இந்த முரணோட சேர்த்து தான் அவர் என்ன சொன்னார்னா, உண்மையிலே நான் ரொம்ப ரசித்தேன். நான் தோழர்கள் தயவு செஞ்சு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை இந்த வேகத்தோடையே போய் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்பாவது நமக்கு ஒரு சந்தேகம் வரும்போதெல்லாம் நம்ம அதை பார்க்குறது, உள்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணுறோம், நம்முடைய கட்சி திட்டத்தை பார்க்குறோம். அது மாதிரி இப்படி ஒரு ஜென்ரல் ஃபினாமினாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை நீங்கள் இன்னைக்கு படிச்சிங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பதில் நீங்கள் மிகப்பெரிய பெருமை கொள்வீங்க. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அவர் சமகால முதலாளித்துவத்தை இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எப்படி மூலதனத்தினுடைய இந்த தன்மை, அதை எப்படி அவர் சொன்ன பல விஷயம் கடைசி அவங்க சொன்னார், மார்க்ஸ் அதை சொல்லியிருக்கார். இந்த எல்லா விதமான வர்க்கங்களில் இருந்தும் தொழிலாளி வர்க்கத்துக்கு சேருவாங்க, ஒரு படையாக திரள்வார்கள் என்று எழுதியிருக்கு. அதான் இவர் கடைசியா என்ன சொன்னாரு, மாசம் 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற குடும்பத்தில் இருக்கவன் தான் இதுவரை பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருந்தவன், அவனுக்கும் இப்போ வாங்கும் திறன் குறையுது. ஆக்சுவலாக அதை கொஞ்சம் ஈடுகட்டுறதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் இந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் பகுதியும் சேர்த்து, நீங்கள் இதெல்லாம் அவர் இப்போ சொன்னார் இல்லையா, போன ஆகஸ்ட் 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன் 2024 தேர்தலுக்கு பின்னால் ஆக்சுவலாக அவர் அதை சொன்னார், அந்த டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத. அந்த லோக்நீத் CSTS போல வச்சு ஹிந்து ஒரு டேட்டா பாயிண்ட்னு சென்டர் பேஜில் போட்டுக்கிட்டே இருக்கான். ஆகஸ்ட் மாதம் அவன் என்ன எழுதுறான்னா, மிடில் கிளாஸில் எந்த செக்ஷன் யாருக்கிட்ட வந்திருக்காங்க, எந்த செக்ஷன் அதிகமாக வெளியே போயிருக்காங்க. அதில் அவன் சொன்னதில் என்னன்னா, ஹையர் இன்கம் குரூப், நீங்கள் மத்தியதர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர் வருமான பிரிவினர் பிஜேபியிலிருந்து நிறையா வெளியே போயிருக்காங்க. 14, 19, 24. ஸோ இந்த 3 தேர்தல்களையும் அவன் ஒப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, ஹையர் இன்கம் குரூப் வெளியே போகிறாங்க என்று அவன் ஒரு டேட்டா, அந்த டேட்டா பாயிண்டில் அதை மட்டும் சொல்கிறான். அதில் இருந்து எடுத்துக்கிட்டு தான் இவங்க பேசுகிறதுக்கு, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாலே எதை பேசுகிறாங்க, மிடில் கிளாஸை நாங்கள் இந்த தடவை கவனிப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, ஃபார் ரைட் இஸ் அட்டெண்டிங் யாரு, அவங்ககிட்ட இருந்து வெளியே போகிற ஹையர் இன்கம் குரூப் மிடில் கிளாஸை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை யார் எடுக்கிறா, ஃபார் ரைட் எடுக்கிறான். அதுதான் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. தோழர் என்ன சொல்றாரு, அவன் டிசாட்டிஸ்ஃபைடு, உன்னை மாதிரியே ஃபாலிங் கன்சம்ஷன் ரேட் இருக்கிறவனா இருக்கான், அவனுக்கு அந்த கிரைசிஸ் இருக்கு. ஸோ நீ திரட்டலை.
இப்போ ஒருவேளை இந்த ஹையர் இன்கம் குரூப்பினுடைய விஷயத்தையும் நாம் பேச முடிந்திருந்தால் அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், நம்மளோட நின்று இதை ஃபைட் பண்ணியிருப்பான். ஏன்னா எனக்கு உடனடியாக கிடைத்த உயர்வு என்பது நிரந்தரமானது அல்ல, என்னை அப்பீஸ் பண்றானே தவிர என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்கிற உணர்வு அவர்கிட்ட வந்திருக்கும். வேற அவர் சொன்ன இன்னொரு ஏரியா, அநேகமா எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயீஸுக்கு தெரியும், நம்முடைய பீக் அது, எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயீஸினுடைய பீக் அது. எங்க பார்த்தாலும் கோட்டி கோட்டின்னு பேசின காலம் அது. கான்ட்ராக்ட் ஒர்க்கர் மூவ்மெண்ட்டை நாம் எடுத்துவோம். அரசாங்கத்தை, அமைச்சரை, முதலமைச்சரை கை நீட்டி நம்மால் பேச முடிந்தது. ஆர்கனைஸ்டு ஒர்க்கிங் கிளாஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டிஏவை 6 மாசம் கழிச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டிஏ உயர்வை நம்ம தொழிலாளி பெருசா முணுமுணுக்கல. ஆனா நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க, இப்படி ஒன்று கற்பனை பண்ணி பார்க்க முடியுமான்னு. இப்போ நம்ம ஒப்பந்த தொழிலாளிகள் சம்பந்தமா பேசுறோம். ஒப்பந்த தொழிலாளிகள் எவ்வளவு பேரை நிரந்தரப்படுத்தியிருப்போம் ஜெய்? 64,000 ஒப்பந்த தொழிலாளர்களை இவங்க நிரந்தரப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, நாம் கொஞ்ச காலம் இந்த கோட்டியில் இணைக்கப்பட்டிருந்த ஒரு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தான். 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு அந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை நம்ம வாங்கி தர முடிஞ்சது. அதாவது 84 ரூபா 50 பைசான்னு சொன்னோம், அவன் 30 ரூபா கொடுத்தான், 54 ரூபாய் வாங்கினோம். 68,000 ரூபா அதிகபட்சம் ஒப்பந்த தொழிலாளி, தினசரி 30 ரூபா சம்பளம் வாங்குற ஒப்பந்த தொழிலாளி 68,000 ரூபா. ஒரு அம்மா அப்படியே அள்ளிட்டு வந்தது. அந்த அம்மா சிங்கிள் பேரண்ட்டு, 3 குழந்தைகள், பெண் குழந்தைகள். ஐயா, இதெல்லாம் இவ்வளவு ரூபாய என்கிட்ட இருந்ததும் இல்லை, இவ்வளவு ரூபாயை நான் மொத்தமாக பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆஃபீஸ் பேரர் எல்லாம் கொண்டாந்து வச்சாங்க. அன்னைக்கு இருந்த நம்முடைய பார்கெனிங் பவரையும் இன்னைக்கு இருக்கிற நம்ம பார்கெனிங் பவரையும் நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் எலக்ட்ரிசிட்டியை மட்டுமே வச்சு பேசணும்னா, இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரைக் பண்ணால் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எத்தனாயிரம் மெகாவாட் பிரைவேட்டில் வந்துருச்சு, எத்தனாயிரம் மெகாவாட். நீங்கள் கூடங்குளம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அதை விட்டுருங்க, என்எல்சியை விட்டுருங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 24,000 மெகாவாட். இதையும் சேர்த்து, அது நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியும் சேர்த்து, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் எல்லாம் சேர்த்து 4,000 மெகாவாட் வருமா? 4,300 மெகாவாட். ஆனா நீங்க பிரைவேட் எவ்வளவு வந்திருக்கான்னு நீங்க பாருங்க இந்த காலத்துல. அப்ப என்னன்னா, அதைத்தான் அவர் கடைசியா சொல்ல வந்தது என்னன்னா, தனியா நீ சண்டை போட்டு வெற்றி பெற முடியாது. அப்ப நாளைக்கு ஒரு பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயினுடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்றால், இதுவரை அவனுக்கு என்ன பயம் இருக்கும்? பவர் ஷட் டவுன் ஆயிரும், தமிழ்நாடு பிரச்சனை ஆயிரும்னு நினைப்பான். இனிமே அவனால் தாக்கு பிடிக்க முடியும். வெறுமனே இங்கே இருக்கவன் மட்டுமா, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிட்டட்லேருந்து எங்கேருந்து பண்ணாலும் பவர் நீ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லும்போது, டிரான்ஸ்மிஷன் லைனை கண்ட்ரோல் பண்ணுறவன் நம்ம கையில் இல்லாமல் முடியாது. இங்கே இருக்கிற ஒப்பந்த தொழிலாளி எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் தொழிலாளி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் கூட என்ன செய்ய முடியாது? தமிழ்நாட்டில் ஒரு முழுவதும் பவர் இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. இது நான் ஒரு இண்டஸ்ட்ரியை மட்டும் சொல்கிறேன். அதில் தான் என்ன வருதுன்னா, அவர் சொன்னார், வேல்யூ செயின் மொத்தமும் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க இன்னைக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சாம்சங் ஏன் பண்ண மாட்டேன்றான்? இன்னொரு இண்டஸ்ட்ரியில அவன் பண்ற எல்லாமே உருவாகி கொண்டே, உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது என்பதுதான் பாதிப்பு இல்லை.
உடனடியாக அது விற்காம இருக்கலாம், மார்க்கெட் போகாமல் இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கிறது இன்னொரு இடத்துல அவங்க கொண்டு போய் பண்ண முடியும். ஸோ இந்த இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒன்று அவர் முதலாளித்துவத்தினுடைய நெருக்கடி ஏன்னு கேட்டீங்க, அதனுடைய இன்பில்ட் கேரக்டர். முதலாளித்துவம் அதனுடைய தன்மையின் காரணமாக, அதைத்தான் அவர் சொன்னார், எப்படி அது வரும், அப்புறம் வளர்ச்சி வரும்போது எப்படி, வளர்ச்சினா என்னது, டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன், மற்ற விஷயங்கள். அப்போ என்ன செய்யுது, எம்ப்ளாயி எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. எம்ப்ளாயி எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் என்ன ஆகுது, சர்ப்ளஸ் கம்மியாகுது. அப்போ வளர்ச்சி தவிர்க்க முடியாது. மார்க்ஸ் ஒன்று சொல்லியிருக்காரு, இதுவரை இருந்த எல்லா சமூகங்களுக்கும் அதை அப்படியே பாதுகாப்பது தான் அவங்களுக்கு சேஃபா இருந்தது. ஆனா முதலாளித்துவத்துக்கு மட்டும்தான் என்ன தேவை இருக்கு, இடையராது மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது மாத்தினது எதுவும் நிலைச்சு நிக்கிறதுக்கு முன்னால ஆமா அடுத்தது வந்துருது. ஸோ இடையராத ஒரு குலைவுக்கு அது உள்ளாக்குறது. நீங்க இப்போ அவர் சொன்ன அந்த 91, 2008 எல்லாத்தையும் வரிசையா பாருங்களேன். நீங்க கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் சொன்னது அப்படியே, அதாவது ஐஜாஸ் அகமது ஒரு வார்த்தை சொல்லுவார், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ திடுக்கிடத்தக்க வகையில் உண்மையாக இருக்கிறது இந்த நிர்ணயிப்புகள்னு சொல்லுவார். இத மேனிஃபெஸ்டோ முதலாளித்துவத்தை பற்றிய நிர்ணயிப்புகள் திடுக்கிடத்தக்க வகையில் உண்மையாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எப்படி நம்பவே முடியாம எப்படி அப்படியே இருக்கு அப்படின்னு. நீங்க இன்னைக்கு தோழர் சொன்னதை கொஞ்சம் பேராவது நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த நோட்ஸை வச்சுக்கிட்டு முதலாளித்துவ வளர்ச்சி சமகால நிலைமைகள் குறித்த பிரச்சனையை புரிந்து கொள்வது. ரெண்டாவது விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது, அதை இன்றைய நிலைமைகளுக்கு அவர் பொருத்தி இருப்பது. மூன்றாவது விஷயம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தொழிலாளி அவருமே சொல்லியிருக்கார். மார்க்ஸ் கடைசியா சொல்ற ஒரு விஷயம் இருக்கு, உடனடியாக பெறுகிற வெற்றிகள் லாபங்களில் அல்ல தொழிலாளி வர்க்கத்தின் வெற்றி. என்ன சொல்றாரு, தொழிலாளி வர்க்கத்தினுடைய வெற்றிக்கு என்ன சொல்றாரு, விரிவடைந்து கொண்டிருக்கும் தொழிலாளி வர்க்கத்தின் ஒற்றுமையில் தான் அவருடைய உண்மையான வெற்றி அடங்கி இருக்கிறது. 100 ரூபா 1000 ரூபா சம்பளம், 40% உயர்வு வாங்கினீங்கல்ல இபி எம்ப்ளாயிஸ், 6th பே கமிஷன் இல்லையா, 6th பே கமிஷன், ஒரே சந்தோஷம் 40% உயர்வுன்னு. கிரைசிஸ் தீர்ந்துருச்சா? அதைத்தான் மார்க்ஸ் சொன்னார். நீ சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னு உன்னை பிக் பேக்கெட் அடிச்சிடறான், சம்பளம் வாங்கிட்டு வந்துடும். எனவே சம்பள உயர்வு மட்டுமல்ல, எனவே இதை அந்த உயர்வை பாதுகாப்பது, அதை தான் சிம்பிளா சொன்னா, கழுதையை எவ்வளவு தேய்ச்சும் குதிரையாக்கவே முடியாது, என்ன சோப் போட்டால் கழுதை கழுதான். முதலாளித்துவம் சுரண்டலைத்தான் அதை எப்படி தீவிரப்படுத்தும் என்று தெரியும். எனவே தோழர்களை நான் ரொம்ப நேரம் பேசல, ரொம்ப அவர் நல்லா டீட்டெயிலாக விளக்கிட்டாரு. தோழர்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அவர் எழுதுறதெல்லாம் கொஞ்சம் வாசிங்க, வாசிக்கிறத மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ரொம்ப குறிப்பாக இன்றைக்கு தோழர்கள் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை இன்னைக்கு போய் திரும்ப ஒரு முறை படிச்சீங்கன்னா மார்க்ஸை பற்றியும் நீங்கள் பிரமிப்பீர்கள், நம்ம சுதீப்பை பற்றியும் பிரமிப்பீர்கள். அந்த பிரமிப்பே உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லும். நன்றி தோழர்களே, நன்றி. இறுதியா ஒண்ணே நம்ம தோழர்களுக்கு நிச்சயமா சென்ட்ரல் மெட்ராஸ் நம்ம கோட்டி தோழர்கள் ஒரு நல்ல இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். கடைசியா ஒரு வேண்டுகோள் தோழர்களே, 6ஆம் தேதி இந்த முறை நாம் யோசித்திருப்பது பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். தமிழ்நாட்டில் விஜய் கட்சி ஆரம்பித்த போதும், திருமா மதுவிலக்கு மாநாடு நடத்திய போதும் பத்திரிகைகள் அதை பற்றித்தான் எழுதினார்கள், பேசினார்கள். நாம் இந்த முறை நம்முடைய திரட்டலின் மூலம் நாம் எல்லாரும் வரணும், நம்முடைய குடும்பத்தினரை அழைத்து வர வேண்டும், நம்முடைய சங்கங்களில் இருக்கக்கூடிய முன்னணி ஊழியர்களை அங்கே கூட்டிகிட்டு வரணும். முடிஞ்சால் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து நல்ல கண்காட்சி வச்சுருக்கோம்,
நீங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். மதுரை மாநகரம் செம்மயமாக இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது பேசிக்கொண்டே அந்த மக்களையும் மற்றவர்களையும் பேச வைப்பதாக இருக்கணும்.